உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய அழைப்பை பெற்று ஊழியம் செய்ய தொடங்கின பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் அங்கே செய்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பல அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறது. அப்படியே நடந்து கொண்டு வரும் பொழுது அங்கே பேதுருடைய மாமி ஜுரமாக இருக்கும் பொழுது அங்கே போய் அங்கே சுகமாக்குற காரியங்கள் உண்டாகிறது. உடனடியாக அது 40ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச விட்டாமல் அதற்றினார் என்று சொல்லி இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய அந்த சம்பவங்களை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதாவது இந்த ஜனங்கள் முடியும் பொழுது ஜனங்கள் இயேசுவை தேடி தன்னிடத்தில் நிறுத்தி கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்னாடி ஏன் அவரை தன்னிடத்தில் நிறுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பலவிதமான அற்புதங்களை அங்கே அவர் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டு போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது பல பல வியாதிகள் அவர்களிட தங்கள் பட்டு கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசுனிடத்தில் வந்த எல்லாம் சுகமாய் கொண்டிருக்கிறார்கள். இயேசுனிடத்தில் கொண்டு வரும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் அதே போல பிசாசுகளும் இயேசுவை குறித்து அறிக்கை செய்து விட்டு அது போனதை இங்கு வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் உதயமான போது அப்படியானால் இரவெல்லாம் போய் விடிய காலம் வருகிறது. வெளிச்சம் அப்படியே சூரியன் தன்னுடைய ஓட்டத்தில் அது காலையிலே எழும்புகிறது. அதான் உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இருட்டோட அவர் எழுந்து ஒரு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அவர் போகிறார். அவர் அங்கே போய் அங்கே ஜெபிக்க அவர் புறப்பட்டு போகிறார். போகும்போது தான் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, முதல் காரியம் ஜனங்கள் திரளான ஜனங்கள் அவரை தேடி. அப்போ எந்த நேரத்தில் அதிகாலை இருட்டோட இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போனார். அப்பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் இருட்டோடு எழுந்து இயேசுவை தேடுகிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம். அப்போ அவரை தேடுகிற ஒரு இருதயத்தோடு அந்த ஜனங்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடுகிற ஒரு இதயத்தோடு கூட அவர்கள் தேடி சென்றதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அவரை தேடி அவரிடத்தில் வந்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை தேடினது மாத்திரமல்ல, தேடி அவரை கண்டுபிடித்த பின்பு அவரிடத்திலே அவர்கள் எல்லாரும் வந்து விடுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நாம் ஆண்டவரை தேடுகிற இருதயம், அவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு பின்பு வசனம் தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்குள் தங்கி இருக்கும்படியாக நாம் அவரை நமக்குள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர் மனசிற்குள் வாசம் பண்ண விரும்பின தேவன். ஆகவே அவருக்கு நம்மோடு கூட இருப்பது என்பது ஆசைதான். இங்கே ஜனங்கள் அதைத்தான் செய்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட
இருந்துவிடும் என்று சொல்லி அங்கே அவர்கள் கேட்கிறார்கள். அவரை தடுத்து நிறுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை விட்டு போனதை பற்றி அங்கே வசனம் சொல்லி, ஏன்னா அவர் மற்ற ஊர்களில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை திட்டத்தை செயலாற்றுவதில் அவர் சரியா செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி செயலாற்றும் பொழுது ஆண்டவராய் இயேசுவை கண்ட உடனே அங்கே அவர்கள் ஆண்டவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னு அவர் நம்மோடு கூட இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை தேடி போகிறார்கள். இருட்டோடவே தேடி போகிறாங்க. தேடி போனது மாத்திரமல்ல, அங்கே அவரிடத்திலே வந்து விடுகிறார்கள். ஆண்டவரை தேடி அவரை சார்ந்து நிற்கிறதை பார்க்கிறோம். மேலும் அவரை விட்டு போகாதபடிக்கு, அவர்களை விட்டு அவர் போகாதபடிக்கு, தன்னை விட்டு ஆண்டவர் போயிடக்கூடாது. அப்படி அவருடைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? ஆண்டவரை தேடுகிற இருதயம் இருக்கிறதா? அல்லது தேடுறது மாத்திரமல்ல, அவர் அண்டையிலே போய் நிற்கக்கூடிய ஒரு நல்ல கிருபைகள் இருக்கிறதா? அதே போல அவர்கள் தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்பதிலே அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார்களே, அதே போல ஆண்டவரும், ஆண்டவரே என்னை விட்டு போகாதிரும் என்று சொல்லுகிற மனநிலைமைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது. இதை நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக, அவரிடத்தில் சேருகிறவர்களாக, அவர் நம்மை விட்டு போகாதபடிக்கு எப்பொழுதும் அவர் நமக்குள் அவரை இருக்க வைத்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார்.